ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் நிச்சயமா மாறுங்க. இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளுமே உங்களோடு கூட பேசி கொண்டு தானே இருக்காரு. உங்க வாழ்க்கையை மாத்திக்கிட்டு தானே இருக்காரு. இன்னைக்கு இருக்க பிரச்சனை நாளைக்கு இருக்க போறது கிடையாது. நாளைக்கு இருக்க பிரச்சனை நாளைக்கு இருக்க போறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்திக்கிட்டே தான் இருப்பாரே தவிர்த்து அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு. ஆனா அப்ப ஏன் பிரதர் எல்லாமே அதிகமாயிட்டே இருக்குன்னா, இன்னைக்கு நீங்க ஏசப்பா விட்டு ரொம்ப தூரமா போயிருக்கலாம். இல்லைன்னா ஏசப்பா கூட இருக்கிறதுக்கு நீங்க மறந்துருக்கலாம். ஒருவேளை ஏசப்பாவோடு இருக்கிறதுக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையோ மூலியமா நீங்க ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கிட்ட வந்துறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. உங்களுக்கு நன்மையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. ஏன்னா நீங்க கிருபை பெற்றிருக்கீங்க. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். யாத்ராகமம் 33வது அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாருங்க, மகனே மகளே, உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு. உன்னை கிருபையின் மூலியமா உன்னை பாவமான வாழ்க்கையில இருந்து, அசுத்தமான காரியத்துல இருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன். நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஏசப்பாவுடைய பிள்ளைகளை ஏசப்பா பாத்துக்கிறாராமா. அப்ப நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க ஏசப்பா விட்டு ரொம்ப தூரமா தானே போயிட்டீங்க. உங்களுக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க ஜெபம் பண்றதுக்கோ இல்ல பைபிள் படிக்கிறதுக்கோ இல்ல நீங்க மறந்துருக்கலாம். சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வந்ததுனால நீங்க ஏசப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கலாம். ஆண்டவருடைய அன்பை நீங்க இழந்திருக்கலாம். சில பாவங்கள்ல, சில பாவத்துல அடிமையா கூட வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இந்த பாவத்துல இருந்து மீண்டு வர முடியாதா? இந்த பாவம் என்ன மேற்கொண்டு கொண்டே இருக்கு, இந்த பாவத்திலே நான் அழிஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லி கூட நீங்க கலங்கி கொண்டிருக்கலாங்க. நீங்க ஏசப்பா கிட்ட மறுபடியும் வரும்போது அவருடைய கிருபையின் மூலியமா நீங்க மறுபடியும் மீட்டெடுக்கப்படுவீங்க. உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை இன்னைக்கு தரப்போறாருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய நாள். புதிய புதிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. எப்படி பார்ப்பீங்க? ஏசப்பா கிட்ட நீங்க வரும்பொழுதுதான். ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன். பேர் சொல்லி அழைச்சிருக்கேன்னா, இப்ப என்னுடைய பேரு பிரசாந்த். எங்க அம்மா அப்பா என்னை எப்படி கூப்பிடுவாங்க? பிரசாந்த்னு கூப்பிடுவாங்க. என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி என்னன்னு கூப்பிடும், டேனின்னு கூப்பிடும். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எப்படி கூப்பிடுவாங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாம்சன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேரு வச்சு என்னைய கூப்பிடுறாங்க. சிலருக்கு நிக் நேம் எல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் ஒரே பேர் வச்சு அழைக்கிறார். என்ன பேருனா, என்னுடைய பிள்ளைகள். நீங்க எல்லாம் யாரு? என்னுடைய பிள்ளைகள். நான் உங்களை பெற்றிருக்கேன் ஆவிக்குரிய ரீதியில. அப்போ ஏசப்பாவுடைய பிள்ளைகளா இருக்க நம்ம வாழ்க்கைய ஏசப்பா சூப்பரா வழி நடத்துவாருங்க. ஆசீர்வாதமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில தருவாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட மறுபடியும் வரணுங்க. ஏசப்பா நம்மள தாயின் கருவிலே நம்மள அறிஞ்சுக்கிறாராமா. தாயின் கருவிலே இந்த குடும்பத்துக்கு இந்த மகன், இந்த மகள் தான் பிறக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தம் இருக்கு. அதனாலதான் நீங்க இந்த குடும்பத்துல, இந்த இடத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. ஏசப்பாவுடைய சித்தத்தின் மூலியமா நீங்க பிறந்திருக்க ஒரு குழந்தைகள். குழந்தை கிடையாது, இப்ப நீங்க யங்ஸ்டர்ஸா இருப்பீங்க. சிலர் அங்கிள்ஸ், ஆன்டிஸ், பெரியவங்க, நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க எல்லாருமே ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி பிறந்திருக்கிற பிள்ளைகள். நீங்க எல்லாருமே ஏசப்பாவுக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்கீங்க. அவருடைய கிருபைய பெற்று கொண்டிருக்கீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க தூரமா போயிட்டீங்களா ஏசப்பா விட்டு, இப்ப மறுபடியும் நீங்க மனம் திரும்புறீங்களா? மனம் திரும்பணும்னு ஏசப்பா சொல்லிக்கிறாரு. ஏசப்பா கிட்ட ஆண்டவருக்கு விரோதமா நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் இப்போ ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது ஏசப்பா கிட்ட உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அவர் உங்களுக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கொடுப்பாரு. உங்க வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிப்பாரு. உங்களுக்கு என்னென்ன காரியம் நீங்க இழந்து போனீங்களோ அது மறுபடியும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இழந்ததை நீங்க திரும்பி பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க ஏசப்பா கிட்ட வரணும். ஏன்னா அவருடைய கிருபை உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட எங்களுக்கு கிருபை கிடைச்சதுக்கு உங்களுடைய கண்கள்ல அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல கூட தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் நாங்கள் அநேக பாவம் செய்திருக்கலாம். உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போயிருக்கலாம். தூரமாய் போன எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் நீங்கள் மீட்டெடுப்பீராக. நீங்கள் எங்களை கிட்டி சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையான காரியங்களை காண்பீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.